ஹைதராபாத்தில் உள்ள நிஜாம்பேட்டை பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் பாடகி கல்பனா வசித்து வருகிறார். பாடகி கல்பனாவின் வீடு 2-3 நாட்களாக மூடப்பட்டு கதவு திறக்காமலே இருந்துள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை குடியிருப்பு வாசிகள் நடத்தும் மீட்டிங்கில் ஒன்று கலந்து கொள்வதற்காக கல்பனாவை அழைக்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் சென்றபோது பலமுறை கதவை தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குடியிருப்பு வாசிகள் கல்பனாவின் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர். உறவினர்கள் கல்பனாவின் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அதில் எந்த பலனும் இல்லாமல் போனது. குடியிருப்பு வாசிகள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் விரைவாக வந்து கதவை உடைக்க முயற்சி செய்தனர். ஆனால் கதவை உடைக்க முடியாததால் பின்பக்கமாக கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பாடகி கல்பனா கட்டிலில் மயங்கிய நிலையில் சுயநினைவு இல்லாமல் கிடந்தார். இதையடுத்து காவல்துறையினர் கல்பனாவை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அவர் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. கல்பனாவிற்கும் அவரது கணவருக்கும் கருத்து வேறுபாடு என்றும் இதனால் மன உளைச்சலில் இருந்த கல்பனா இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கல்பனாவின் நுரையீரலில் தண்ணீர் புகுந்ததால் வெண்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக, அவர் இன்னும் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன. இந்நிலையில் பாடகி கல்பனாவின் மகள் ஒரு பேட்டி கொடுத்துள்ளார். அதில், நான் கல்பனாவின் மகள், அம்மா இப்போது நன்றாக இருக்கிறார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய தாய் தந்தையிடையே எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாகவே உள்ளனர். மன அழுத்தம் காரணமாக அம்மா மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தினமும் தூக்க மாத்திரைகளை எடுத்து வருகிறார். அந்த வகையில் அவர் எடுத்துக்கொண்ட மாத்திரையில் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிவிட்டது. அம்மா தற்கொலை முயற்சி எல்லாம் செய்யவில்லை. மற்றபடி எங்களது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. என் அம்மா, நான் மற்றும் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம். எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. தயவு செய்து தவறான செய்திகளை பரப்பாதீர்கள், அது சங்கடத்தில் ஆழ்த்துகிறது. அம்மா இப்போது நன்றாக இருக்கிறார். இன்னும் 2-3 நாட்களில் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன், இது தற்கொலை முயற்சி இல்லை, ஓவர் டோஸ் ஆகிவிட்டது என பாடகி கல்பனாவின் மகள் அந்த பேட்டியில் பேசியுள்ளார்.